ஏன் வ.உ.சி காங்கிரஸ்காரர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை? காங்கிரஸ்காரன் வ.உ.சி தேச துரோகின்னு சொல்லியிருக்கான். இந்த சமூக நீதி என்பது வகுப்புவாரி பிரதிநிதியின் மூலமாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் சொல்கிறார். அந்த அமைப்பிற்குள்ளும் பெரியார் முன்னெடுத்த வகுப்புவாரி உரிமையை முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான பிரிவினர் செயல்பட்டார்கள். அவர்களில் முக்கியமானவராக வ.உ.சி இருந்தார். இந்த பணப்பண சமூகத்திற்கு எதிரான போராட்டத்தை நாம் முன்னெடுக்காவிட்டால் நாம் சமூகத்தில் சமமாக வாழ முடியாது என்பதை 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஜோதிராவ் பூலே மராட்டியத்தில் முன்னெடுத்த அந்த வரலாறு மிக முக்கியமானவர். பெரியார் வ.உ.சியை தன்னுடைய அரசியல் குரு என்று சொன்னார். இந்த 150வது நாளே வ.உ.சியினுடைய இந்த பிறந்த நாளில் தமிழ் சமூகத்தில் அவரை பற்றி எல்லா தரப்பிலும் மிக விரிவாக பேசுவது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செயல் என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால் இவ்வளவு காலமும் அவரை பற்றிய பேச்சு என்பது ஒரு ஒரு முதன்மைப்படவில்லை என்றுதான் எனக்கு தோன்றியது. அவரை ஒரு சாதிய அமைப்புகள் மட்டும் பேசிக் கொண்டிருந்ததும் அவர்கள் மட்டும் கொண்டாடியதும் என்பதுதான் பெரும்பான்மையாக நடந்தது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவரை ஊடகத்தில் ஒரு கப்பலோட்டிய தமிழன், தெற்கிழுத்த செம்மல் என்ற 2 தொடர்களின் வழியாக மட்டுமே அவரை அடையாளப்படுத்தி ஒரு வெகுசன தளத்தில் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். மாறாக இந்த வ.உ.சி என்கிற மிகப்பெரிய மனிதர், நான் சொல்வேன் 1950க்கு முந்தைய தமிழ் சமூகத்தின் மிக முக்கிய மனிதர்களாக நால்வரை நான் அடையாளம் கொள்வேன். ஒருவர் வ.உ.சி, இன்னொருவர் சிங்காரவேலர், 3ஆம் அவர் பெரியார், 4வது ஜீவா. இந்த 4 பெரிய மனிதர்கள் தமிழ் சமூகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் செய்த பல்வேறு பணிகள்தான் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு தளம் சார்ந்த சமூக நீதி போராட்டம் வழியாக பல்வேறு தன்மைகளை தமிழ்நாடு இன்று பெற்றிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த வகையில் வ.உ.சியினுடைய பங்களிப்பை, அவருடைய அறியப்படாத சமூக நீதி பார்வையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வ.உ.சி 1900 வழக்கறிஞராக பதிவு செய்து 1905 அவர் தனக்கென ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவரே ஒரு கூட்டுறவு பாணியிலான ஒரு கப்பல் கம்பெனியை அவர் பல்வேறுடைய பங்கு தொகைகளை பற்றி நடத்திய வரலாறு மிக முக்கியமான வரலாறு என்பதை நாம் அறிவோம். பொருளாதார ரீதியாக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடாக இருந்தது. அது மட்டுமில்லை, அவர் தூத்துக்குடியில் பல்வேறு கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கினார். விவசாயிகளுக்கான கூட்டுறவு அமைப்புகள், தொழிலாளர்களுக்கான கூட்டுறவு அமைப்புகள், சாதாரண மக்களுக்காக பல்வேறு வகையிலும் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலும் அவர் மிகுந்த அக்கறை காட்டினார். அந்த காலங்களில் மிக முக்கியம். இதனுடைய தொடர் விளைவாகத்தான் அவர் அந்த கோரல் மில் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிற்சாலையில் 12 மணி நேர வேலையில் மிக குறைந்த கூலியும் கொடுக்கக்கூடிய கொடுமையை கண்டு அதற்கு எதிராக தொழிலாளர்களை திரட்டி 1908ஆம் ஆண்டில் அவர் நடத்திய மிகப்பெரிய அந்த தொழிற்சங்க போராட்டம் என்பது ஆசிய மண்ணிலேயே முதல் நடந்த தொழிற்சங்க போர் என்று சொல்லுகிறார்கள். அந்த தொழிற்சங்க போரின் மூலமாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அந்த கூலி உயர்வை 2 மடங்காக்கி காட்டினார். வேலை நேரத்தை உரிய 8 மணி நேரமாக அவர்கள் அந்த நிர்வாகம் ஒத்துக்கொள்ள செய்தார். அது பின்னர் தொடர்ந்ததா, அந்த நிர்வாகம் அதை கொண்டு சென்றதா என்பதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் இந்த போராட்டத்தின் மூலமாக அவர் நடைமுறைப்படுத்தி காட்டினார். இந்த போராட்டத்தையும் அவர் பின் இப்படி மக்கள் அணிதிரண்டு இருப்பதையும் கண்ட வெள்ளை ஏகாதிபத்தியம் அவரை வெளியில் வைத்திருப்பது சரியாக அமையாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் தான் அவரை சிறைப்படுத்தினார்கள் என்பதும் அது சார்ந்த தன்மையையும் நாம் வரலாற்றில் அறிகிறோம். இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இவருக்கு ஆதரவாக இருப்பதை வெள்ளை ஏகாதிபத்தியத்தால்
அது கம்பெனியாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவரை சிறைப்படுத்தினார்கள். அவரை சிறைப்படுத்திய பிறகு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சுற்று வட்டார பகுதியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்திய வரலாறும் தமிழ் சமூகத்தில் புதிது. இப்படியான இன்னொரு மனிதருக்கு நடந்தது என்று நாம் சொல்வதற்கில்லை. இந்த வரலாறு எல்லாம் வ.உ.சி. என்ற ஒரு மனிதரின் சாதாரண மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஈடுபாட்டையும் அவர்கள் நலனுக்காக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படித்தான் அவர் நடைமுறையில் வாழ்ந்ததை வெள்ளைக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவரை சிறைப்படுத்தி 1908 இருந்து 1912 வரை 4 ஆண்டுகள் அவரை சிறையில் வைத்திருந்தார்கள். சிறையில் இருந்த காலத்தில் அவர் நிறைய வாசித்தார், நிறைய எழுதினார், மொழிபெயர்ப்பு செய்தார், உரை எழுதினார், பதிப்புப்பதற்கான பல்வேறு வேலைகளையும் அவருடைய வேலைகளை செய்தார், நீதி நூல்களை எழுதினார். ஜேம்ஸ் ஆலன் என்று அவருக்கு பிடித்த ஒரு 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 வகையான தத்துவ அறிஞரின் நூல்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தார். இவற்றையெல்லாம் பிறகு 1917க்கு பிறகு அவர் வெளியே வந்த பொழுது அவற்றை அச்சிட்டு சிறு சிறு நூல்களாக வெளிக்கொண்டு வந்தார். அந்த நூல்களை எல்லாம் தொகுத்துத்தான் நான் இந்த வ.உ.சி. நூல் திரட்டு என்ற நூலை 2001ஆம் ஆண்டு கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு அந்த இப்படி பல்வேறு துறைகளிலும் செயல்பட்ட வ.உ.சி.யை நாம் அறிவோம். ஆனால் அவர் இந்த காங்கிரஸ் என்ற இயக்கத்தோடு சேர்ந்து அந்த காங்கிரஸ் சார்ந்த செயல்பாடுகளில் அவர் கொண்ட பல்வேறு நிலைப்பாடுகளும் அந்த நிலைப்பாடுகள் சார்ந்து தமிழ் சமூகத்தில் உருவான சமூக நீதி போராட்டத்தில் அவருக்கு என்ன பங்களிப்பு இருந்தது என்பது மிக விரிவாக நாம் அறியாத ஒரு பக்கம் என்பதை நான் உங்களிடம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன நடந்தது என்று சொன்னால், காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த நடவடிக்கைகள், குறிப்பாக 1917 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு அவர் சென்று மீண்டு வந்த பிறகு அந்த மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு விதமான தீர்மானங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் மீது அவருக்கு கடுமையான விமர்சனம் இருந்தது. குறிப்பாக ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதில் காந்திக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு. அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் ஹோம் ரூல் இயக்கம் என்ற அந்த அமைப்பை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தியதிலும் வ.உ.சி.க்கு முற்றுமுழுதாக உடன்பாடு இல்லை. அதற்கு எதிராகவும் அவர் செயல்பட்டார். இந்த மனநிலைமை சார்ந்து காங்கிரஸ் செயல்பாடுகளில் இருந்து அவர் ஒதுங்கி இருந்தார். ஏறக்குறைய 1913 தொடக்கம் 1926 என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களில் அவர் காங்கிரஸ் அமைப்பினுடைய செயல்பாடுகளில் மிக பெரிதாக அவர் இணைந்து செயல்பட்டார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய சமூக நீதி பார்வை என்பது வேறு ஒரு வடிவம் பெற்றது. அது என்னவென்று சொன்னால், சென்னை நகரத்தை பொறுத்தவரை 1918 என்பது மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டில்தான் சென்னை நகரத்திலே தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு முதல் ஆண்டில் 1917 வாக்கில் காங்கிரஸில் இருந்த பலர், குறிப்பாக திருவிக, வரதராஜ நாயுடு, சக்கரை செட்டியார், ஈவேரா பெரியார் மற்றும் வ.உ.சி. ஆகிய இந்த மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரசுக்குள்ளேயே ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பிற்கு அவர்கள் இட்ட பெயர் சென்னை மாகாண சங்கம் என்பது. அந்த காங்கிரசுக்குள் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு என்ன அமைப்பு, அது எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி திருவிக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பகுதி மிக முக்கியமான பகுதியாக நான் கருதுகிறேன். அவர் என்ன எழுதியிருக்கிறார், அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பு பார்ப்பனர் அல்லாத காங்கிரஸ்காரர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று அவர் சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி என்பது பார்ப்பனர்களின் அதிகாரத்தில் இருக்கிறது. பார்ப்பன அதிகாரம் என்பது சாதாரண மக்கள் பற்றிய சாதாரண மக்களுக்கான நன்மைகளை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. அந்த கட்சி என்பது ஒரு வசதியான பணக்கார ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களின் ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது. எனவே அந்த கட்சிக்குள்
இப்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எல்லாம் நாம் சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்களா என்பது சந்தேகம். எனவே காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நாம் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை மூலமாக காங்கிரஸை கைப்பற்றி வகுப்புவாரி உரிமைக்கான போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் என்பதுதான் திருவிக அந்த அந்த குறிப்பில் அவர் பதிந்திருக்கிற அந்த செய்திகளின் சாரம். இது மிக முக்கியமானது. இந்த காலத்தில் தான் பெரியார் 1919 தொடக்கம் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த வகுப்புவாரி உரிமையை குறித்து அவர் போராடி கொண்டே இருந்தார். அது அந்த அமைப்பிற்குள் நடைமுறையில் செயல்படாது என்று தெரிந்த பிறகு 1925-26 அவர் சுயமரியாதை இயக்கம் என்ற தனி அமைப்பை அவர் உருவாக்கினார். அவர் இந்த சுயமரியாதை என்ற அமைப்பை உருவாக்குவதன் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக வகுப்புரிமை என்பது நமது பிறப்புரிமை என்று அவர் சொன்னார். இந்த வகுப்புரிமை போராட்டத்திற்கான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. அந்த பின்புலத்தில் தான் அவர் அந்த சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்தவர்கள், குறிப்பாக வ.உ.சி., திருவிக போன்றவர்கள், சக்கரை செட்டியார் போன்றவர்கள், வரதராஜன் நாயுடு போன்றவர்கள், இந்த அன்றைக்கு 1916 உருவாக்கப்பட்ட நீதி கட்சிக்காரர்கள் முன்னெடுத்து பேசுகிற தென்னிந்தியர் நலம், பார்ப்பனர் அல்லாதார் நலம் என்ற கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்பவர்களாக, அந்த கோட்பாடுகள் நமது மண்ணின் கோட்பாடுகள், நமக்கு தேவையானவை என்ற மனநிலைமையில் காங்கிரஸ் அமைப்பிற்குள்ளும் செயல்பட்டனர் என்பதுதான் முக்கியம். அப்படி செயல்பட்ட அந்த குழுவில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவராக வ.உ.சியை நாம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சென்னை மாகாண சங்கத்தின் மூலமாக கோவையிலும், ஈரோட்டிலும், மதுரையிலும் பல்வேறு மாநாடுகளை நடத்தினார். இந்த மாநாடுகளில் வ.உ.சி மிக விரிவாக பேசினார். இந்த 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 அவர் விரிவாக பேசிய பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த மதுரையில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த மாநாட்டு நிகழ்வில் பேசும் பொழுது, யான் திரும்பி காங்கிரஸ் புகலாம் என்று நினைத்தேன். இவ்வளவு காலம் காங்கிரஸில் அவர் செயல்படவில்லை, எனவே நான் திருப்பி காங்கிரஸ் போகலாம் என்று நினைக்கிறேன். என்னை போல காங்கிரஸ் விட்டு விலகி நின்ற எனது பிராமணர் அல்லாத சகோதரர்களில் உண்மையான தேசாபிமானிகள் சிலர் கோவை நகரில் உண்மையான தேசாபிமானிகளின் மாநாடு ஒன்றை நடத்துகிறார். இந்த விசேஷ மாநாடு பிராமணர் அல்லாதவர்களுடைய தேச சேவைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது அமைகிறது. இந்த மாநாட்டில் காங்கிரஸ் மகாசபையை மூலமாக ஒரு காலத்தில் காங்கிரஸ் மகாசபையை கைப்பற்றி அதை ஒரு கருவியாக உபயோகித்தல் இன்றியமையாதது என்று தீர்மானித்தார்கள். எனக்கும் என் தேசத்திற்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று கருதினேன். சென்ற பல ஆண்டுகளாக ஒதுங்கி இருந்த யான் எவ்வாறு வெளிவருவதென்று சிந்தித்து கவர்ந்து கொண்டிருந்தேன். இந்த செயல்பாட்டிற்கு பின்பு நானும் மீண்டும் அரசியலில் செயல்பட வேண்டும் என்று அவர் வருகிறார். அவர் அரசியலில் செயல்பட வர வேண்டும் என்பதனுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, பிராமணர் அல்லாதார் நலத்திற்காக காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த 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 நோக்கம் சார்ந்து அவர் கோவையில் நடந்த அந்த மாநாட்டில் பேசிய ஒரு பேச்சில், காங்கிரஸ் அமைப்பாளர்கள் பிராமணர் அல்லாதவர்கள், அதனால் இப்பொழுது அதிகாரம் பிராமணர்களிடம் உள்ளது, இப்போது எடுக்கப்படும் நடவடிக்கை அந்த அதிகாரத்தை மீட்டுக் கொள்வதற்காகத்தான், சுய ஆட்சிக்காக பாடுபடும் பிராமணர் அல்லாத சிறந்த தேசபக்தர்கள் காங்கிரஸில் உள்ளனர். இந்த சிறந்த பிராமணர்கள் அல்லாதவர்களுடன் நீதி கட்சியின் பிராமணர் அல்லாதவர்களுடன் இணைந்து சுய ஆட்சிக்கு பாடுபட்டால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கருத்தில் இருந்து காங்கிரஸ் விலகி நிற்கார். இந்தியாவில் பல்வேறு வகுப்புகளும் சமூகங்களும் இருக்கின்ற வரையில் அவர்கள் அனைவரும் காங்கிரஸில் கண்டிப்பாக சேர வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை அவர் அந்த மாநாட்டில் விடுகிறார். இப்போ இந்த 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 விஷயங்கள் எல்லாம் வ.உ.சி பற்றி நாம் பெரிதும் அறியப்படாத பக்கங்கள் என்று நான் கருதுகிறேன்.
இதில் இதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சமூக நீதி என்பது வகுப்புவாரி பிரதிநிதியின் மூலமாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் சொல்கிறார். 1920 நடந்த திருநெல்வேலியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அவர் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தில் அவர் சொல்லுகிறார், பிராமண விவாதாருடைய அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற வண்ணம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளும் பிரித்து கொடுக்க வேண்டும். அதுக்கான சமமான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அப்படி செய்வது காங்கிரசின் நோக்கம் என்றும் அவர் பேசுகிறார். இந்த கட்டத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதே கோட்பாட்டை, இதே கருத்தை முதன்மைப்படுத்தி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த அதே காலத்தில் காங்கிரசுக்குள் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அடையாளத்தோடு செயல்படுபவராக செயல்பட்ட இந்த வ.உ.சி. இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக அவர் கருதுகிறார். அதற்கான செயல்பாடுகளை செய்வதற்குத்தான் நான் மீண்டும் காங்கிரஸ் அமைப்பில் சேர்ந்தேன் என்று சொல்கிறார். அந்த காங்கிரஸ் அமைப்பில் சேர்ந்ததனுடைய நோக்கம் என்பது இதற்குத்தான் மிக முக்கியமானது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த வகுப்புவாரி உரிமை அல்லது சமூக நீதி என்பது பற்றி என்ன விதமான கருத்து கொண்டிருந்தார்கள்? அந்த அமைப்பில் செயல்பட்டவர் தானே வ.உ.சி. அவருக்கு எப்படி இந்த சமூக நீதி சார்ந்த கருத்துக்கள் அவருடைய சொல்லாடல்களின் சொற்களில் வந்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்துதான் நாம் காங்கிரஸ் அமைப்பையும் அது சார்ந்த வரலாற்றையும் இவ்வளவு காலமாக புரிந்து கொண்டிருக்கோம். இல்லை, அந்த அமைப்பிற்குள்ளும் பெரியார் முன்னெடுத்த வகுப்புவாரி உரிமையை முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான பிரிவினர் செயல்பட்டார்கள். அவர்களில் முக்கியமானவராக வ.உ.சி. இருந்தார். இந்த இணைப்பு என்பது மிக முக்கியமானது. இந்த இணைப்பின் மூலமாகத்தான் அவருக்கு பெரியாரோடு மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டார். பெரியார் வ.உ.சி.யை தன்னுடைய அரசியல் குரு என்று சொன்னார். பெரியாரோடு மனம் திறந்து தன்னுடைய வறுமையையும் தன்னுடைய வாழ்முறையையும் தன்னுடைய மகனுக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்கிற ஒரு மனநிலையை அவர் பெற்றிருந்தார். அப்படி பெரியாரோடு இவர் கொண்டிருந்த இந்த உறவு என்பது இந்த கருத்து நிலை சார்ந்து அவர்களுக்குள் இருந்த மிக முக்கியமான உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, நாம் இந்த சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து நிலை என்பது ஒரு வரலாற்று பூர்வமாக நாம் பார்த்தால் நமக்கு 19ஆம் நூற்றாண்டிலே முதல் ஜோதிராவ் பூலே தான் இந்த சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி வைத்தார். அங்கு மகர் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், இதற்கு மிக முக்கியமாக இருப்பது மனுநீதி. இந்த மனுநீதியை பேசக்கூடிய பார்ப்பனர்கள், இந்த பார்ப்பன சமூகத்திற்கு எதிரான போராட்டத்தை நாம் முன்னெடுக்காவிட்டால் நிச்சயமாக நாம் சமூகத்தில் சமமாக வாழ முடியாது என்பதை 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஜோதிராவ் பூலே மராட்டியத்தில் முன்னெடுத்த அந்த வரலாறு மிக முக்கியமானவர். அதை தமிழ் சூழலில் தமிழகத்தை சார்ந்தவர்களும் பிற்காலங்களில் படிப்படியாக முன்னெடுக்கத் தொடங்குகிறார். குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் இருந்த அத்திப்பாக்கம் வெங்கடாசலர் போன்ற அறிஞர்களும், அதே போல அன்றைக்கு உருவான சென்னை லௌகீக சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இப்படியான சமூக நீதி குறித்த மிகப்பெரிய செய்திகளை, போராட்டங்களை, அந்த சாதாரண மக்களிடமிருந்த நிலங்களை எல்லாம் புரிந்து கொண்டவர்களை குறித்த அறிக்கையை வெள்ளைக்கார ஏகாதிபத்தியவாதிகளிடம் கொடுத்து அவற்றையெல்லாம் திரும்பி வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை, ஜாதிய ரீதியாக ஒடுக்கப்படும் மரபை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கான ஒரு போராட்டத்தை அன்றைக்கு அந்த அமைப்பினர்கள் எல்லாம் செய்தார்கள். இதில் மிக முக்கியமான பங்கு அயோத்திதாசருக்கும் உண்டு. அவரும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அடையாளமாக தன்னுடைய கோட்பாடுகளை ஒரு புத்த மறுமலர்ச்சியின் மூலமாக இந்த சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று அந்த காலங்களில் அவர் பேசினார். இந்த எல்லா விதமான சமூக நீதி சார்ந்த தன்மைகளும் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய வடிவம் பெற்றது. அது குறிப்பாக சைவ மரபை சார்ந்த சைவ அறிஞர்கள் மத்தியிலே ஒரு சைவ சீர்திருத்த மரபிற்குள்ளும் இவ்வகையான
சமூக நீதிக்கான பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவர்கள் ஆதிக்க மரபாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பண்பாட்டு தளத்தில் சைவர்கள் பலரும் போராடிய வரலாறும் அதற்கு இருக்கிறார். குறிப்பாக கோயில் நுழைவு போராட்டங்கள் போன்றவையும் வேறு பலரும் 19ஆம் நூற்றாண்டில் நடக்கத் தொடங்கியதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாறும், அன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த சாணார்களும் தலித்துக்களும் கோயில்களில் நுழைய முடியாது இருந்த அந்த கொடுமைக்கு எதிரான போராட்டங்களும் இந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்தது. 20ஆம் நூற்றாண்டில் இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் உருப்பெற்று இந்த கருத்தாக்க மரபு என்பதுதான் திராவிடர் மாணவர் சங்கம் என்று 1912 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுவே நீதி கட்சி என்ற பெயரில் 1916 அதனுடைய ஒரு வடிவமாக 1925-26 வாக்கில் சுயமரியாதை இயக்க என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய வளர்ச்சியாக 1944 பெரியார் ஒதுக்கிய திராவிட கழகம், அதற்கு பிறகு 49 உருவான திராவிட முன்னேற்ற கழகம், அது சார்ந்த இந்த எல்லா அமைப்புகளுக்கும் இந்த சமூக நீதிக்கான பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. இந்த அமைப்புகள் இந்த சமூக நீதிக்கான இந்த போராட்டத்தை இந்த அமைப்புகள் முன்னெடுத்தது என்பது அதனுடைய பெரும் மாற்றமாக இன்றைய தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருப்பதாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாம் உருவாக்கி கொண்டு வந்த 1927 முதல் இந்த வகுப்புவாரி உரிமையை முன்னெடுத்து கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக நீதி போராட்டத்தின் செயல்பாடு என்பது இன்றைக்கு படிப்படியாக இந்த 70, 90, 70, 80 ஆண்டுகளில் என்ன சமூகத்தில் உள்ளார்ந்த மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பது பற்றி நாம் இன்றைக்கு மிக விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அது பற்றிய ஆய்வுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்களும் அது சார்ந்த ஆய்வாளர்களும் இந்த திராவிடர் திராவிடியன் மாடல் என்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். இந்த திராவிட மாதிரி திட்டம் என்பது சமூக நீதி வடிவமாக எந்தெந்த தளத்தில் எப்படியெல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறது, பெண்கள் சார்ந்து, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து, இடைநிலை சாதியை சார்ந்து, இதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த திராவிடியன் மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த மரபுகளின் மூலமாக, பெரியார் முன்னெடுத்த வகுப்புவாரி தன்மையின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் தங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக செய்த செயல்பாடுகளின் ஊடாக எப்படியான மாற்றம் தமிழ் சமூகத்தில் உருவாயிருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்று மிக விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு இந்திய சமூக வரலாற்றோடும் இந்திய அரசியலோடும் அதை இணைத்து மிக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வரலாறு இன்றைக்கு இருக்கிறது. அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நான் அதை எப்படி முன்னெடுப்பது என்று நாம் ஒரு வரலாற்றை பின்போக்கி போனால் அதில் பெரியாருக்கான மிகப்பெரிய பங்களிப்பு இருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பெரியார் அதற்காக போராடியதை தெரிந்து கொள்கிறோம். அவருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பு சார்ந்த போராட்டமாக இருக்கட்டும், மூட நம்பிக்கை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், குலக்கல்வியை எதிர்த்து போராடிய போராட்டமாக இருக்கட்டும், அல்லது அன்றைக்கு இருந்த இந்திய சட்டத்தை எரித்து அந்த சட்டம் நமக்கானது இல்லை என்று நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், இப்படி அவர் 1925 தொடக்கம் அவர் மறைந்த 73 வரை போராடிய இந்த எல்லா போராட்டங்களின் உள்ளார்ந்த ஒரு அரசியலாக, உள்ளார்ந்த விளைவாக இந்த சமூக நீதி என்ற நீரோட்டம் இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சமூக நீதி சார்ந்த இந்த உள்ளார்ந்த போராட்டத்தை அதில் பங்கு பெற்றவராக, அந்த காலத்தில் அந்த கருத்தை ஏற்றவராக வ.உ.சி. இருந்தார், வ.உ.சியுடைய செயல்பாடுகள் இருந்தன என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய கடைசி காலத்தில், அவர் இறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவர் ஒரு விண்ணப்பம் எழுதுகிறார். அந்த 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 விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், இந்த பிராமணர் அல்லாதவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி மதுரையில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டிற்கு அவர் எழுதிய விண்ணப்பமாக அது அமைகிறது. அந்த மதுரையில் அல்ல, திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டிற்கு வ.உ.சி. எழுதிய விண்ணப்பம் இவ்வாறு அமைகிறது. திருச்சியில் 3/5/36 கூடிய பார்ப்பனர் அல்லாத மாநாட்டுக்கு தூத்துக்குடியில் இருக்கும் தேசாபிமானி வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை செய்த விண்ணப்பம். பார்ப்பனர் அல்லாத சகோதரர்களே, ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை, கட்சி வேற்றுமை,
கோட்பாட்டு வேற்றுமை முதலியவற்றை எல்லாம் விடுத்து நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை முன்னிலைக்கும் நன்னிலைக்கும் கொண்டு வருவீர்களாக என்று அவர் எழுதுகிறார். இது அவர் எழுதியது ஒரு மார்ச் மாதத்தில் இது எழுதுகிறார். அந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அவர் மறைந்து போகிறார். 1936 நவம்பர். இப்ப நான் சொன்ன இந்த தமிழ் சமூகத்தினுடைய சமூக நீதி போராட்டத்தில் இந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய ஈடுபாடு இருந்திருப்பதை 1917 தொடக்கம் அவருடைய மறைவு வரை தொடர்ச்சியாக அந்த கோட்பாடு சார்ந்து அந்த கோட்பாடு சார்ந்த அந்த அமைப்பின் மூலமாக மாநாடுகளிலும் பொதுத்தன்மைகளிலும் பெரியாரோடு சேர்ந்தும் இணைந்தும் சுயமரியாதையின் மாநாடுகளில் கலந்து கொண்டும் அவற்றில் கருத்துக்களை பேசியும் காங்கிரஸ் மாநாடுகளில் இந்த கருத்தை சொல்லியும் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற இந்த வரலாறு நமக்கு தெரியுமா? அந்த கண்ணோட்டத்தில் நாம் வ.உ.சி.யை பார்த்தோமா? நாம் அந்த கண்ணோட்டத்தில் வ.உ.சி.யை புரிந்து கொண்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் வ.உ.சி.யினுடைய வரலாறு ஒரு முதன்மையாக வெகுசன ஊடகத்தில் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பெற்றெடுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்ற 2 வரிகளில் அடங்கி போடும். அது வெகுசன ஊடகம், குறிப்பாக திரைப்படத்தின் வழியாக உருவான ஒரு கருத்துங்களை சார்ந்து அந்த தன்மை உருவானது. அது மிகச்சிறந்த தன்மை. அந்த மனிதரை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான தன்மைதான். ஆனால் அவருடைய தமிழ் தொடர்பான திருக்குறள் உரை எழுதியது தொடர்பான, தொல்காப்பியம் பதிப்பித்தது தொடர்பான, மணப்புடவர் உரையை கண்டறிந்து பதிப்பித்தது தொடர்பான, இப்படி பல்வேறு நூல்களை அவர் எழுதியது, இவற்றை சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் கூட மிக அதிகமாக அறியப்படாத சமூகத்தில் இப்பொழுது அறியப்படுவது என்பது இன்னொரு பக்கம். அவருடைய தொழிற்சங்க போராட்டம், அவருடைய கப்பல் ஓட்டிய அந்த வாழ்க்கை முறை, அது சார்ந்த விஷயங்களும் அறியப்படுகிற இந்த எல்லா வரலாற்றுக்குள்ளும் தமிழகம் என்ற ஒரு நிலப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அது இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியில் நடக்கக்கூடிய போராட்டங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த போராட்டம் என்பது சாதி ஒழிப்புக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டம் என்பது பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்களும் சமமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய போராட்டம். அதைத்தான் சுயமரியாதை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து நிலையாக கட்டமைத்த போராட்டம். இந்த சுயமரியாதை என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லின் அரசியல் பின்புலம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய சூழலில், இன்றைய இந்திய வடநாட்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிற இந்த நடப்பில் வடநாட்டில் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன வேலை செய்கிறார்கள்? ராமனை வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்துகிறார்கள். ஒரு கடவுள் பெயரால் ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து அந்த மூட நம்பிக்கையிலேயே மக்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் அந்த கருத்து நிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்திருக்கிறது. அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மதத்தை, அந்த மதம் சார்ந்து உருவாக்கப்பட்ட சாதியை, அந்த சாதி சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியலையும், அந்த சாதி சார்ந்த பொருளாதார தன்மைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கோட்பாடாகத்தான் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை நான் கற்றேன். அதாவது நமக்கு உலகத்தில் ஒரு விஷயம், பெரிய விஷயம் நடந்து, அது என்னவென்று சொன்னால் 19ஆம் நூற்றாண்டில் மார்க்சும் எங்கெல்ஸும் சேர்ந்தது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய முரண்பாடுகள் ஏன்? உலக தொழிலாளர்களே ஒன்றுவிடுங்கள், உங்கள் உழைப்பை உறிஞ்சுவதிலிருந்து, அந்த சங்கிலியில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதை விட வேறு ஒரு இழப்பும் உங்களுக்கு இல்லை என்று அவர் பேசிய அந்த மார்க்சியம் சார்ந்த கருத்து நிலை என்பது ஒரு மிக முக்கியமான கருத்து நிலையாக உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறையின் விளைவாக நாம் சோவியத் புரட்சியை நடத்தி காட்டினோம், சீன புரட்சியை நடத்தி காட்டினோம். அவைகளுடைய போராட்டங்கள் என்பதும் அது சார்ந்த செயல்பாடுகள் என்பதும் இன்றைக்கு உலகந்தறிய அளவில் நாம் அறிந்தது. ஆனால் இந்திய மண்ணை பொறுத்தவரை, அந்த தமிழக மண்ணை பொறுத்தவரை, இந்த சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷம், இது ஒரு சங்க காலத்தில் நம்முடைய செவ்விலக்கிய மரபில் அது சார்ந்த கட்டத்தில் ஒரு நிறுவனமாக செயல்படாத ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதி, கொடிய நோய் நமக்கு கிட்டி
4, 5ஆம் நூற்றாண்டுகளில் மனு நீதி வழியாக, அரசர்கள் வழியாக, பற்பனர்கள் வழியாக கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த கொடிய நோய் என்பது ஏறக்குறைய ஒரு 1800 ஆண்டுகள் இந்த சமூகத்தை எப்படி ஒடுக்கி வைத்திருக்கிறது, இந்த சமூகத்தை எப்படி சிந்திக்க விடாமல் செய்கிறது, இந்த சமூகத்தில் பகுத்தறிவு மரபு என்பதை எப்படி அழிக்கிறது. இவன் கட்டிய கோயிலில், இவன் உழைப்பால் உருவான அந்த நிறுவனத்தில், இவன் மொழியிலேயே அவன் மந்திரம் சொல்ல முடியாது என்ற அரசியலை எப்படி உருவாக்க முடிந்தது? இந்த எல்லா வரலாறுகளும் நாம் பொருளாதார வரலாறுக்கு மாற்றாக பண்பாட்டு மரபு சார்ந்த சமூக நீதி மரபாக, சமூக வரலாறாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பாட்டு வரலாறு சார்ந்த போராட்டங்கள் என்பது மிக முக்கியமானது. இந்த போராட்டங்களை முன்னெடுத்ததில் இந்தியாவில் தமிழ்நாடுதான் முதன்மையாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தியை சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களை விட பகுத்தறிவு மரபும், கடவுள் மறுப்பு மரபும், அது சார்ந்த சொல்லாடல்களும் மிக விரிவாக பேசப்படும் நிலப்பகுதியாக இந்த நிலப்பகுதி இருப்பது ஏன்? இப்படி இருப்பதனுடைய விளைவுகள் என்ன? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்ற இந்த பல சிந்தனை மரபுகளை எல்லாம் நாம் முன்னெடுத்து நம்முடைய மரபில் உருவான அறிஞர்களை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் வ.உ.சி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனை, அந்த கருத்து மரபு அவருக்கும் தொடர்புடையதாக இருந்தது. அவர் ஒரு சமய மரபை, சமயம் சைவம் சார்ந்த மரபை அவர் பின்பற்றினாலும் வேறு சமய மரபுகளை அவர் அதற்கு எதிராக செயல்பட்டவர் இல்லை. அது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார். அதே போல சாதிய மரபுகளை அவர் ஏற்றுக்கொண்டவரே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சாதிய மறுப்பு சார்ந்த பல்வேறு செயல்பாடுகளை இருக்கிறார். பெண் சம்பந்தப்பட்ட மதிப்பீட்டில் மிகப்பெரிய மதிப்புடையவராக இருக்கிறார். விதவை மனம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனிதரை அவர் ஒரு சைவ மரபை சார்ந்தவராகவும், ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராகவும், அது சார்ந்து செயல்பட்டவராகவும் மட்டுமே நம்முடைய அடையாளமாக அவரை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சூழலை நாம் மறுவரிசையில் செய்ய வேண்டும். இந்த மறுவரிசையினுடைய விளைவாகத்தான் அவருடைய இந்த வகுப்புரிமை பற்றிய அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மிக விரிவாக அமைந்திருக்கின்றன. இன்றைய சூழலில் இன்றைக்கு வகுப்புரிமைக்காக நாம் நடத்தக்கூடிய போராட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு சொல்லாடலாக வந்திருக்கிற இந்த கட்டத்தில் பெரியாரை நாம் கொண்டாடுகிறதற்கு இணையாக வ.உ.சியையும் கொண்டாட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படி கொண்டாடுவதன் மூலமாக சமூக நீதி பேசிய மனிதராக நாம் வ.உ.சியை புரிந்து கொள்ள முடியும் என்பது எனது கருத்து. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தேறியது. ஏன் வ.உ.சி காங்கிரஸ்காரர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது பற்றி மாப்போசி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அவர் சொல்கிறார், பிராமணர் அல்லாதார் என்று வகுப்புவாத பூசல் விடுதலை பாசறையே பிளவுபடுத்தி விடுமோ என்ற அச்சம் அந்நாளில் வ.உ.சி போன்ற பிராமணர் அல்லாத தேசபக்தர்களுக்கு இருந்தது. அதனால் நீதி கட்சி கோரிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதி வ.உ.சி அதனை ஆதரித்தார். இதனால் தான் அன்று தமிழ்நாடு காங்கிரசில் முன்னணியில் இருந்த பெரும் தலைவர்கள் வ.உ.சியை வகுப்பு வாரியாக கருதும் நிலைமை ஏற்பட்டது. தேச துரோகி என்று கூட வருணித்து பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ்காரன் வ.உ.சி தேச துரோகின்னு சொல்லியிருக்கான். ஏன் தேச துரோகின்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னான்னா, இவர் வகுப்புரிமையை பேசியதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ராஜாஜி, சத்தியமூர்த்தி ஐயர், அது சார்ந்த கூட்டம், இவர்களுடைய அரசியல் வரலாறு, அந்த செயல்பாடுகள் என்பதும், இதற்கு மாற்றான சுயமரியாதை இயக்க நீதி கட்சி மரபு சார்ந்த இந்த செயல்பாடுகள் என்பதும், அதற்குள் இந்த வ.உ.சி என்ற இந்த மனிதர் எப்படி மாட்டிக்கொண்டார், எப்படி புரிந்து கொண்டார், எப்படி புரியப்பட்டது என்ற புரிதலை நாம் இன்றைக்கு வேறு ஒரு வகையில் அந்த மனிதரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். இதற்கான அவருடைய இந்த எழுத்துக்களை எல்லாம், இந்த நான் படித்த இந்த விரிவான இந்த மேற்கோள்களை எல்லாம் நான் இந்த பேச்சில் விரிவாக உங்களிடம் நான் அதை சொல்ல முடியவில்லை. அதை ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். உங்கள் நூலகம் என்ற ஒரு பத்திரிகையில் அந்த கட்டுரை வந்திருக்கிறது. விடுதலை பத்திரிகையில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த கட்டுரையை எடுத்து பிரசுரித்திருக்கிறார். வ.உ.சியினுடைய பெருஞ்சொல் என்ற அந்த 1927 சேலம் அரசியல் மாநாட்டில் நடத்திய ஒரு மிக முக்கியமான கட்டுரை.
அந்த அந்த சொற்பொழிவில் அவர் பேசிய பல விஷயங்கள் அவர் ஒரு மிக மிக முக்கியமான மனிதராக கருதப்படுகிறார். சுயாட்சி என்றால் என்ன என்பது பற்றி பேசுகிறார். அரசாட்சி வகைகள் என்ன என்பது பற்றி பேசுகிறார். ஒத்துழையாமை இயக்கமா ஒத்துழைப்பு இயக்கமா என்பது பற்றி பேசுகிறார். மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார். தனி உடைமை எது பொது உடைமை என்பது பற்றி பேசுகிறார். வறுமை வேலை வாய்ப்பின்மை பற்றி பேசுகிறார். மது விலக்கு பற்றி பேசுகிறார். தமிழுக்கென ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற அன்றைக்கு பேசப்பட்ட கருத்தை அவர் முன்மொழிகிறார். சித்த மருத்துவத்துக்கென தனியான அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசுகிறார். இந்த எல்லாம் பேசிய இந்த மனிதரை, இது பற்றி பேசிய வேறு பல மனிதர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் வ.உ.சி என்ற ஒரு மனிதரை நாம் நம்மை சேர்ந்தவராக, நான் சொன்னதை போல ஒரு சிங்காரவேலருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு ஜீவாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, பெரியாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் வ.உ.சிக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வ.உ.சியை கொண்டாடுபவர்களாக இருக்க வேண்டும். நமது வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய படங்களில் ஒன்றாக வ.உ.சியின் படமும் சேர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதை இன்றைய இந்த 150வது அவருடைய பிறந்த நாளில் தமிழ் சமூகம் ஓரளவு புரிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அது மிகுந்த மகிழ்ச்சி விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த 2000 நான் அந்த திரட்டை கொண்டு வருகிற பொழுது அதில் இருந்த இந்த பல்வேறு விதமான பல அறிஞர்கள் மிகவும் வியப்படைந்தார். இது என்ன இதெல்லாம் செய்திருக்காரு? இளம்பூரணர் உரையை பதிப்பித்து விட்டாரா? அதற்கு ஒய்யாமை பிள்ளை உதவினாரா? திருக்குறளுக்கு மிகப்பெரிய உரை எழுதினாரா? திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரை அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அரசுப்பால் மட்டும் வெளியே வந்தது. பாக்கி பகுதிகள் வெளியே வரவில்லை. இப்பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த முழு உரையும் வெளிவந்திருக்கிறது. இப்படி ஒரு தேசாபிமானியாக, சுதேசபிமானம் என்ற கருத்துடையவராக, ஜாதி மறுப்புடையவராக, சைவ தத்துவ மரபில் நம்பிக்கை உடையவராக, வகுப்புரிமையை பிறப்புரிமையாக பேசிய பெரியாரின் மிக அரிய தொண்டராக வாழ்ந்த வ.உ.சியை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.